பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர், எல்லாமே எல்லா ஆல் இன் ஆல் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய திட்டிருக்கேன் அவளை. திட்டிருக்கேன்னா தங்கச்சி மாதிரி ஒரு சிஸ்டர். அதாவது என்ன சொல்றது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது பிரியா, நீ பண்ணதை எனக்கு பிடிக்கல, நீ இந்த டைம்ல இந்த மாதிரி சேர்ந்து பிடிக்கல. எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட லாஸ்ட்டுக்கு இவ வரல, அதனால இவளோட நம்பரை நான் குரூப்ல கூப்பிட்டேன். காலை நான் அட்டென்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அவளே ஃபோன் பண்ணேன், மெசேஜ் பண்ணிட்டேன், சாரி ஆச்சு, நான் பண்ணது ரியலைஸ் பண்ணிட்டேன், அது தப்பு தான், ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னு. சரி ஓகே, நம்ம யாராவது செஞ்சாங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்களோட சிச்சுவேஷன் நம்மளுக்குன்னு, அதாவது நம்மளை நம்பி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு வேண்டி ஒதுக்கிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படிங்கிறத அன்னைக்கு அவளுக்கு புரிய வச்சு. ஸோ அதுலேருந்து ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் சூப்பர் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஒரு விஷயம் படித்தா அதோட நூக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட தலை எங்க இருந்தாலும் அந்த தலை எங்கிருந்து அந்த தலையை தேடி போவா, வாழை எங்க இருக்கும் அந்த வாழை தேடி போவா. ஃபுல்லா படிக்கணும். என்ன சொல்றது, இதே மாதிரி தான் அந்த வயசு மாதிரி தான். நான் எதுவும் சொல்லல, வயசு கொஞ்சம் தான் சொல்லியிருப்பா. ஒரு 100ல ஒரு 20% சொன்னா, இப்போ 100ல 200% எனக்கு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் பேட்ச் இப்படி பண்ணி வச்சு இந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், பிரியா நீ சொல்கிறதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணுறேன், ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் அது பண்ணனா எனக்கு டைம் டியூரேஷன் ஜாஸ்தியாகும். 45 days பண்ண முடியுது, 3 months எல்லாம் ஆகும். அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி பண்ணும். ஸோ இத்தனை இஷ்யூஸ் இருக்கனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. மேக்ஸிமம் நீ சொல்கிறது அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி நீ சொல்லி அப்ளை பண்ணுறது தான் அந்த ஸ்ட்ரைப்பு பட்டனோட அந்த டிசைன் இப்போ சொன்னனால தான் நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணனால எனக்கு இந்த ரிசல்ட், நான் காமிச்ச ரிசல்ட் எனக்கு வந்து 4th அது ஒரு